நடக்காது. இத்த நேரத்துல இவங்க என்ன பார்வையிலேயே எதையோ எரிச்சிட்டு இருக்காங்க? இவ என்ன எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரியே நிக்கிறா? ஐயோ கடவுளே, என் மகனும் மருமகளும் சந்தோஷமா விளையாடுறத பார்க்க கோடி கண்ணு இருந்தாலும் பத்தாது. ஆனா கொலவெறியோட இருக்கிற இந்த புலி முன்னாடி இந்த புள்ளிமான்க ரெண்டுமா விளையாடணும்? நீங்களே நல்லா பாருங்க அத்தை. உங்க பேரையும் சூரிய வம்சத்து பேரையும் காப்பாத்த வேண்டியவன் இப்படி கொஞ்சம் கூட கலாச்சாரமே இல்லாம நடு வீட்டுல காதல் நாடகம் நடத்துறான். இந்த மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியாம நடக்கிற அநியாயங்களை உங்க கண் பார்வைக்கு கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அதான் நான் செஞ்சேன். அத்த, நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்க நீங்க நடக்க போறத யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. எப்படி போட்டு கொடுக்கறா பாரு. எப்படி? நாங்களும் போட்டு கொடுக்கறதுல 10 PhD முடிச்சவங்கடி. ஐயோ, அத்தை வேற ஆவேசமா போறாங்களே. என் மகன் வேற அடிமை மாதிரி பின்னாடியே போறான். என்ன நடக்க போதோ தெரியலையே. கிரேசி காய். ஒரு குட்டி ஸ்மைல், உடனே ஒரு பெரிய சைலண்ட். ஏன் இப்படி இருக்காங்க? பத்மாவதிய அவன் பெரியப்பா மகளா நினைக்கல, சொந்த அக்காவா நினைக்கிறான். அவளுக்கு கல்யாணம் ஆகாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். அண்ணம்மா, ஏதாவது பேசணுமா? அண்ணம்மா, கீழே ஹால்ல நான் பார்த்ததே எனக்கு நிறைய சொல்லிடுச்சு. இதுல நீ புதுசா எனக்கு என்ன சொல்லி புரிய வைக்க போற? இல்ல அண்ணம்மா, அது சும்மா விளையாட்டுக்காக தான். நாம வேண்டான்னு ஒண்ணு முடிவு பண்ணிட்டா அதை வெறுத்து தான் பழகணும். விரும்புறது தப்புன்னு எனக்கு தோணுது. ஐயோ, நான் ஒன்னும் விரும்பல. நமக்கு விருப்பம் இல்லாத ஆள நம்ம வீட்டுல வச்சுக்க கூடாது.
அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுன்னு சொன்னதா தான் எனக்கு ஞாபகம். உண்மைதான். ஆனா அவ அம்மாவோட கெஸ்ட், அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு தான் வீடு தேடி வந்தவங்கள போன்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாம ஒண்ணு அந்த பொண்ணை இங்க வர வைக்கலையே. வரும்போது நான் உங்க வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டுட்டு வந்தா அதுக்கு பேரு நாகரீகம். தானா தேடி வந்தவளை திரும்ப அனுப்பி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, என் அத்தக்காரி எல்லா பக்கமும் கேட்டு போடுறாளே. இப்பதான் என் பையன் அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசுறானேன்னு சந்தோஷப்பட்டேன். அடுத்த நிமிஷமே அந்த சந்தோஷத்துக்கு வெடி வச்சு நொறுக்குறாளே. ஏன் அமைதியாயிட்ட சூர்யா? அது வந்து நியாயமான கேள்விய எந்த பதில வச்சு சரி பண்ண முடியாது. உண்மைதான். நான் ஒன்ன சந்தேகப்படல. தப்பு நடந்துரும்னு பயப்படல. தப்பு நடந்துடவே கூடாதுன்னு பயப்படுறேன். புரியுது அண்ணம்மா. இன்னைக்கு உன் அம்மா வருத்தப்படுவான்னு நீ யோசிச்சா நாளைக்கு நம்ம பரம்பரையே வருத்தப்படும். நம்ம குடும்ப பாரம்பரியத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தி இந்த வீட்ல இருக்கிறது சரின்னு உனக்கு தோணுதா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. சும்மாவே என் பையன் அவங்க கிட்ட ஒண்ணும் பேச மாட்டான். இப்படி குறிப்பாத்து வார்த்தை எரிஞ்சா இவன் என்னதான் பண்ணுவான்? இனிமே ஓட்டு கேட்கறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனடியா ஏதாவது பண்ணி என் மருமக இங்கே இருக்கிற மாதிரி பண்ணணும். அவளை எப்படியோ அமுச்சிடுவாங்க போல இருக்கே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. ஒன்னா வரதா இருந்தும் பாத்துட்டோம். சூர்யா கிட்ட செத்துருவன்னு சொல்லியும் எதுவுமே நடக்கல. பேசாம கத்திரி கத்திரி அழுது பாப்போமா? வேஸ்ட். எங்க அத்தை 5 நாள் அழுது அழுது போயிட்டு விட்டுருவாங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்ம மருமகளை எங்க தங்க வைக்க முடியும். ஐயோ, யோசி யோசி, சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நெஞ்சு வலின்னு டிராமா பண்ணிடலாமா? வேணாம். கல்யாணம் ஆன புதுசுல கால் வலின்னு சொல்லிதான் அத்தை கிட்ட மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் நான் தான் அவமானப்படணும். அதுவும் இல்லாம நெஞ்சு வலின்னு நடிச்சு நடிச்சு மெயின்டைன் பண்றதுக்குள்ள நிஜமாவே நெஞ்சு வலி வந்துடும். இது வேலைக்காவாத. என்ன பண்றது? என் தலையே சுத்துது. மயக்க வர மாதிரி. மயக்கம். மயக்கம் போட்டுலாம். ரிஸ்க் இல்லாம சிறப்பா நடிச்சிடலாம். ஓகே ஜெயந்தி, ஸ்டார்ட் பண்ண. இன்னைக்கு ஆஸ்கார் வாங்குற அளவுக்கு நடிக்கிறேன். மேலையும் யாரும் இல்ல, ராஜி ரூம் பூட்டி இருக்கு. டிராமா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் உன் சந்தோஷத்திலையும் உன் சுதந்திரத்திலையும் தேவையில்லாம தலையிட்டு சங்கடப்படுத்துறேனா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணம்மா. நீங்க எது சொன்னாலும் என்ன யோசிச்சாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் இருக்கும். நான் அந்த பொண்ணை சீக்கிரம் வீட்டை விட்டு அனுப்பிடுறேன். எப்போ? புரியல. எவ்வளவு சீக்கிரம் அனுப்புவேன்னு கேட்டேன். இன்னைக்கே அனுப்பிடுறேன் அண்ணம்மா. சூர்யா, நொறுங்கி போன ஒரு இதயத்தை சுமக்கிறது எவ்வளவு ரணம்னு வார்த்தையால சொல்லவே முடியாது. தினம் தினம் செத்து பொழைக்கிற சாபத்தை தான் நான் வாழ்க்கையாவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் வாழறது எதுக்காக தெரியுமா? இந்த குடும்பத்தோட பேரை காப்பாத்துறதுக்கும் என் வீட்டுக்காருக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கும் தான். அண்ணம்மா, எனக்கு தெரியும் அண்ணம்மா. இவ்ளோ சொல்லிதான் நீங்க எனக்கு புரிய வைக்கணுமா என்ன? சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஐயோ அம்மா, தலை சுத்துதே, மயக்கமா வருதே. ஐயோ அம்மா, அம்மா என்னமாச்சு? அம்மா 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 என்னமாச்சு? ஜெயந்தி, அம்மா பாருங்கப்பா, என்னாச்சு ஜெயந்திக்கு? விழுந்துட்டாங்க. ஜெயந்தி, ஜெயந்தி, அம்மா என்னமாச்சு? என்னாச்சுமா ஜெயந்திக்கு? ஜெயந்தி, சித்தி திறந்து பாருமா. அண்ணா, ஜெயந்தி, சித்தி இங்க பாருமா. சித்தி என்னாச்சு சித்தி? ஜெயந்தி, சித்தி கண்ண பாருமா. ஜெயந்தி, நினைச்சேன்
என்னடா இவ இன்னும் எதுவும் பண்ணலையேன்னு நினைச்சேன். ஆரம்பிச்சிட்டா. ஜெயந்தி கண்ணு திறமா. ஜெயந்தி சித்தி அம்மாக்கு என்னாச்சுமா? அம்மா ஜெயந்தி அம்மா சித்தி ஜெயந்தி அம்மா பேசுறது கேக்குதா? அம்மா என்னாச்சு? ஜெயந்தி என்னாச்சுமா? சித்தி எங்களெல்லாம் இப்படி அனாதையா விட்டுட்டு போயிடாதம்மா. அடி பாவி, ஜெயந்தி மயக்கம் தாண்டி போட்டிருக்க. போயிட்டேன்னு முடிவே பண்ணிட்டியா? என்ன ஆச்சுமா உனக்கு? லீலா அம்மாவுக்கு என்னாச்சு? தெரியலனா திடீர்னு பார்த்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அம்மா கண்ணு திறந்து பாருமா. என்ன பாச்சு? ஜெயந்தி ஜெயந்திக்கு என்ன? சாரதாம்மா தண்ணி கொண்டு வாங்க. சரி டி. அம்மா அம்மா ஜெயந்தி ஐயோ தண்ணி தெளிக்க போறாங்களே. ஜெயந்தி எது நடந்தாலும் கண்ணை மட்டும் திறந்துடாத. சித்தி சித்தி கண்ணு திறந்து பாருங்க சித்தி. அம்மா அம்மா என்னாச்சுமா? சித்தி கண்ணை திறங்க. சூர்யா அம்மா, சூர்யா எந்திரிங்கம்மா. இந்த சூர்யா, தண்ணி வாங்க. தெளி. ஜெயந்தி தண்ணி தெளிமா. ஜெயந்தி அம்மா எழுந்திரு. அம்மா ஜெயந்தி திறந்து பாருமா. அம்மா சூர்யா உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் வா. சரிப்பா. அம்மா ஐயோ ஹாஸ்பிட்டலா? மாட்ட போறேன். என்னாச்சுமா? ஜெயந்தி ஜெயந்தி அம்மா எந்திரிங்கம்மா. சாரதா டாக்டர் ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. சரிங்கம்மா. என்னப்பா? அப்பா ஹாஸ்பிட்டல் போகல. சூர்யா சங்கரா ஆமா. ஜெயந்தி ரூம்ல படுக்க வை. சரிங்கம்மா. ஐயோ, போற போக்க பார்த்தா டிராமா சக்சஸ் ஆயிடும் போல இருக்கே. முருகா, எதுவும் நடந்துடக்கூடாது கடவுளே. சூர்யா அம்மா வந்துக்குப்பா. பாத்து அம்மா பிபி நார்மலா இருக்கு. அவங்க சுகர் பேஷண்ட்டும் இல்ல. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ அவங்க எப்படி மயக்கம் போட்டாங்கன்னே தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? அவங்களுக்கு தான் ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே. நல்லா இருக்கவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் என்ன பண்ண போறீங்க? அவங்கள நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். எனக்கு வரப்போற மருமகளை பத்தியும் நான் கனவு காண எனக்கு உரிமை இல்ல. டிஃபன் பிரமாதம், அம்மாவே பண்ண மாதிரி இருக்கு. எப்படி டிஃபரன்ஸ் வரும்? இந்த வீட்டு பக்கம் தானே. சூர்யா சூர்யா சூர்யாவை கூப்பிட்டு என்ன பேச போறாங்களோ தெரியலையே. ஒருவேளை ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாங்களோ? ஐயோ, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு என் உயிரை எடுப்பாங்களே. சித்தி தலை அசைக்கிறாங்க. ஜெயந்தி ஜெயந்தி ஜெயந்திமா. சித்தி மறுபடியும் தப்பு பண்றிய ஜெயந்தி. உணர்ச்சி வசப்பட்டு தலை ஆட்டலாமா? ஐயோ, மறுபடியும் சித்தி மயக்கம் போட்டுட்டாங்க. மயக்கம்னா அப்படிதான் இருக்கும். திடீர்னு முழிப்பு வரும், திடீர்னு மயக்கம் வரும். அப்பாடா, அப்படி நம்பிட்டு வெளியே நடைய கட்டுறீங்களா? ரொம்ப நேரமா அத்தை வேற ஒண்ணும் பேச காணோம். என்ன நடக்குதுன்னு தெரியலையாங்க. ஜெயந்திக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. சாதாரண மயக்கம்தான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பயம்? உங்க அம்மாவை பாத்துக்க சுத்தி வர நாங்க எல்லாருமே இருக்கோம், பாத்துக்கிறோம். நீ போய் அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிற வழியை பாரு. என்னது அனுப்பணுமா? அண்ணம்மா ம்? நான் இந்த வீட்டை விட்டு மட்டும்தான் போக சொன்னேன்.
நாட்டை விட்டு போறதுங்கிறது அந்த பொண்ணோட விருப்பம். ஜெயந்திக்கு உடம்புக்கு முடியலன்னதும் நாம எல்லாரும் பதறி நிக்கிறோம். அந்த பொண்ணு எங்க? அறிவால பாக்குறவங்களால மனசார வாழறவங்க கூட சேர முடியாது. இத புரிஞ்சுக்கிட்டு அவளை அனுப்பிவே. இல்ல அண்ணம்மா, இந்த டைம்ல எங்க? எங்கேயாவது அனுப்பு. அந்த பொண்ணுக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தா அங்க கொண்டு போய் விடு. அப்படி யாரும் இல்லன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கவே. அமெரிக்காவில இருந்து தனியா வந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அண்ணம்மா, நாளைக்கு விடியறப்போ அந்த பொண்ணு முகம் என் கண்ணுல படாம பாத்துக்கோ. நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு நடிச்சும் பிரயோஜனம் இல்லாம போச்சே. ஜெயந்தி, உன் ராஜதந்திரம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பாட்டி சும்மா சொன்னாலே என் மக சாமி ஆடுவான். இப்ப இவங்க சலங்கைய வேற கட்டி விட்டாங்களா? எப்படி அவளை வெளியே அனுப்பாம விட மாட்டானே. என்ன பண்றது? இப்ப உடனே எழுந்தா டிராமான்னு தெரிஞ்சிடும். அதுக்காக எந்திரிக்காமலும் இருக்க முடியாது. எந்திரிச்சிருவோம். ஐயோ அம்மா, முடியலையே. பூமியே தலைகீழ சுத்தி குட்டி கர்ண போடுற மாதிரி இருக்கே. கைய குடுமா. ஐயோ ஜெயந்தி, நீ எழுந்துக்கவே கூடாது. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? ராஜி, அதான் மயக்கம் தெளிஞ்சு அவங்க எந்திரிக்கிறாங்களா, ஒரு கைப்பிடிமா. சித்தி, நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. திடீர்னு மயக்கத்துல இருந்து எழுந்தா நம்பவே கூடாதுங்க. அப்படியே புரட்டு பொட்டுன்னு போட்டுரும். ஆமாவா? ஆமா. இவ ஒருத்தி நம்ம கட்டுல விட்டு எந்திரிச்சா இவளே கீழே புடிச்சு தள்ளி விட்டுவா போல இருக்கே. ராட்சசி. பத்மாவதி, நீ போய் சித்திக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வா போ. சரிம்மா. என்னங்க, நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. நான் பாத்துக்கிறேன் ஜெயந்திய. ராஜே, பத்திரமா பாத்துக்கோ. ஏதாவது சொல்லு, ஆம்புலன்ஸ் போன் பண்ணிடுறேன். சரிங்க. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து நமக்கு ஆபரேஷனே பண்ணிடுவாங்க போல இருக்கே. ஐயோ ஐயோ ஜெயந்தி, உனக்கு உடம்பே சரியில்லையேம்மா. நீ எந்திரிக்க கூடாதுன்னு. படுத்துக்கோ படுத்துக்கோ. சும்மா சொல்லக்கூடாது. உலக முகம் நடிப்பு நடிக்கிறியடி. என்ன புண்ணியம், உன் மருமக வீட்டை விட்டு போறப்ப நீ டாட்டா கூட காட்ட முடியாது. மருமகளா கூட்டிட்டு வர மருமக மாட்னியா? Lily, where are you, my darling? Lily. அண்ணி, நான் இங்க இருக்கேன். What are you doing there? Come inside. Okay. Hey, what is this? This is burger. This is pizza. I know that. இது என்ன புது கேமா இருக்கு? ஒளிஞ்சு உள்ள இருந்து சாப்பிடுற? இது கேம் இல்ல, இதெல்லாம் உங்களுக்காக வாங்கின ஐட்டம்ஸ். நீங்க சாம்பார் இட்லி தான் பிடிக்கும்னு அதை சாப்பிட்டீங்க. இதை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. So what? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமே. அப்படியே ஒளிஞ்சு சாப்பிடுற, டைனிங் டேபிள்ல போய் சாப்பிடலாமே. ஐயோ, சாப்பிடலாம். ஆனா பாட்டி பார்த்தா அடிப்பாங்களே. அவங்களுக்கு பயந்துதான் நான் இப்படி சாப்பிடுறேன். You don't worry. என் கூட US வா. பீஸா, பர்கர் என்ன அங்க இருக்கிற ஃபேமஸ் ஹோட்டல்ஸ்க்கு கூட்டிட்டு போறேன். You can eat all American foods, you know. ஏய், எங்க இருக்க?
விஷயம்? ஐயோ அண்ணா அண்ணி ப்ளீஸ் காப்பாத்துங்க அண்ணி. ஒன்னும் பயப்படாத. முதல்ல வெளியே வா. நான் கொஞ்சம் பிஸி, அப்புறம் பேசலாமா? நான் பேசுறதுக்கு வரல. வாட் எவர், அப்புறம் பார்க்கலாம். கெட் அப். எந்திரி. எந்திரிங்கற. உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. கிளம்பிங்க இருந்து. ஏன், எனக்கு வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? என்ன பார்த்தா உனக்கு ரூம் அட்டெண்டர் மாதிரி தெரியுதா? நோ வே. அவங்க எப்பவும் ஸ்மைலி ஃபேஸோட இருப்பாங்க, அழகா ட்ரீட் பண்ணுவாங்க, எவ்வளவு ஸ்வீட்டா பேசுவாங்க தெரியுமா? உங்கள மாதிரி சிடுமூஞ்செல்லாம் கிடையாது. அப்போ ஏதாவது நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோட அழகா பொலைட்டா பேசுற ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலா போய் தாங்க. ஏன் வீட்ல இருக்காத. கெட் அவுட்.